ஒரு அடர்ந்த காட்டில் வெள்ளை ஓநாய் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் கொடூரமானது. காட்டில் இருந்த எல்லா விலங்குகளையும் பயமுறுத்தி தினமும் ஒரு விலங்கைக் கொன்று தின்றது. ஒரு நாள் எலி, மான், குரங்கு, அணில் உட்பட அனைத்து விலங்குகளும் கூடின. இப்படியே இருந்தால் நாம் அனைவரும் ஓநாயிடம் மடிந்து விடுவோம். எனவே தினமும் ஒரு விலங்கு சீட்டு போட்டு ஓநாயிடம் உணவாக செல்வோம் என்று முடிவு செய்தன. சீட்டு போட்டதில் ஒரு நாள் புத்திசாலி நரியின் முறை வந்தது. மற்ற விலங்குகள் கவலைப்பட்டன. ஆனால் நரி சிரித்துக்கொண்டே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் ஒரு யோசனை சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓநாயிடம் சென்றது. நரி ஓநாயை பார்த்து பணிவுடன் கூறியது, ராஜா, இன்று உங்களுக்கு 2 விலங்குகளை உணவாக கொண்டு வரலாம் என்று வந்தேன். ஆனால் வழியில் வேறொரு ஓநாய் என்னை தடுத்து, இந்த காட்டின் ராஜா நான்தான், இனி எல்லா விலங்குகளும் எனக்குத்தான் என்று சொல்லி என்னிடமிருந்த உணவை பறித்து கொண்டது. இதை கேட்டு வெள்ளை ஓநாய்க்கு கோபம் தலைக்கேறியது. என்ன, என்னைத் தவிர வேறு ஓநாயா? உடனே என்னை அங்கு அழைத்து செல் என்று முழங்கியது. நரி ஓநாயை அழைத்து சென்று ஒரு ஆழமான கிணற்றைக் காட்டி, ராஜா, அதோ பாருங்கள், அந்த ஓநாய் உள்ளே ஒளிந்திருக்கிறது என்றது. ஓநாய் கிணற்றுக்குள் எட்டிப் பார்த்தது. அதில் தனது நிழலே தெரிந்தது. தன்னைப் போலவே இன்னொரு ஓநாய் இருப்பதாக நினைத்து, ஆ, அவன்தான், என்னைப் போலவே இருக்கிறான் என்று கத்தியது. உடனே கோபத்தில் கிணற்றுக்குள் குதித்தது. ஆழமான கிணற்றில் விழுந்த ஓநாய் மீண்டு வரவே இல்லை. மேலே நின்ற நரி சிரித்துக்கொண்டே, போய் வா ராஜா, அங்கேயே இரு என்று சொன்னது. இதை கேட்ட மற்ற விலங்குகள் அனைத்தும் மகிழ்ச்சியுடன் நடனமாடின.